எங்க போணுமா இப்போ? இங்க இங்கதான் இங்கே சவுண்ட் கேட்டுது. போனோம். என்ன வராச்சு? டோரை திறக்கிற மாதிரி சத்தம். We need to go right now. என்னது எங்க போனோம்? Get out. Go, go, go. எங்க ஓரன் போட்டுட்டு விட்டு போறிய பிடி நான் தெரியலடா. அண்ணே ஓடாம ஓரா ஓரா ஓராது எங்கடா போறோம்? I realized to unlock the door open. இது யார் ரூம் இது? வெல்கம் கைஸ். நம்ம இன்னைக்கு ப்ளே பண்ண போற கேம் பார்த்தீங்கன்னா ஃபியர் டு ஃபேத்தம்ல 6வது எபிசோடான இந்த ஸ்கிராட்ச் கிரீக்ன்ற இந்த கேம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண போறோம். மற்ற ஃபியர் டு ஃபேத்தம் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பிளேயரு. பட் இதில் பார்த்தீங்கன்னா டபுள் பிளேயரு 2 பேர் ப்ளே பண்ணிக்க முடியும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கேரக்டரு. அதில் ஹஸ்பண்ட் கேரக்டர் நான். அப்போ நம்ம இந்த ஒய்ஃப் கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒய்ஃப் கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்ம கூட ப்ளே பண்ணுறது நம்மளோட தீபக் ப்ரோ தான். ஸோ கதை என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடை காலி பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கு போக போகிறோம். அப்போ நமக்கு நடுவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியர் டு ஃபேத்தம் 6th பார்ட்டோட பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஸோ ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து காரை வாஷ் பண்ணி விட்ருவாங்க. ஸோ நம்ம கடமையாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் செய்யணுன்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடை காலி பண்ணுறதால இந்த வீட்டில் இருக்க பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது வீட்டுக்கு வந்து மாற்றணும். அதனால் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த வேனில் பார்த்தீங்கன்னா வச்சு அரேஞ்ச் பண்ணோம். இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இந்த வேனில் பார்த்தீங்கன்னா ஏற்றுறது ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சோபாவை தவிர இந்த சோபாவை பார்த்தீங்கன்னா இந்த வேனில் ஏற்றுறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். இந்த வந்துட்டாங்க ஒரு வழியாக டெஸ்ஸாக வந்திருக்காங்க. சைடு வாங்கினே போகிறாரு. கொஞ்சம் பேக் எடுத்து போனோம். வாங்கி கரெக்டாக பண்ணுறான். இருங்க சாரி சார் பக்கா வந்துட்ட பேர் ப்ரோ வந்துட்டான் ப்ரோ இல்ச்சாவை வந்துட்டான் ப்ரோ. பேசுறதுக்கு வந்துட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரனுங்க. ஒரு வீடு காலி பண்ற கூடாதுப்பா, வந்துருவானுங்கப்பா எல்லாரும். பேசுறதுக்கு வந்துருவானுங்கப்பா. முதல்ல இவன் என்னோட ஒய்ஃபா இல்ல கேர்ள் ஃப்ரெண்டானே தெரியல ப்ரோ. இந்த கான்செப்ட் கை வலிக்குதான். வந்துருவானுங்க. காலி தானே பண்ற வீடு. என்னடா I thought you two were supposed to leave this morning though. அண்ணியா உள்ள போனா அப்படியே உள்ள போனா. வந்துட்ட பேரா உள்ள போ. ரைட் ஐ மீன் லெஃப்ட் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அதேதான். பொருள் வைக்கிறதுல நம்மளை விட யாராலுமே கரெக்டா இருக்க முடியாது. பொருளை கூட கரெக்டா பிடிக்க தெரியாதெல்லாம் ஊர் உள்ள தவுளத்துன்னு சுத்துறத பாக்குறோம். எல்லாத்தையும் கரெக்டா செய்யற வேலைக்காரன் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போறது இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம். பொருள்லாம் எடுத்துட்டு வந்து இந்த வேன்ல மொத்தமா போடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மானவரியா தான் இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் நீங்க எல்லா பொருளையும் எடுத்து நீங்க வேன்ல போட்டீங்கன்னா அதுவே பாத்தீங்கன்னா பக்காவா பாத்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த வேனை எடுத்துகிட்டு போயிட்டு காரோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா காரை கரெக்டாக வந்து ரிவர்ஸ் எடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வேனோட அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட புது வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். உங்களுக்குள்ளே சண்டை இருக்குது. இந்த பொண்ணை அதை பற்றி கேட்டால் அது பேச வேணாங்க. மூடி இருந்து இவன் என்ன சொல்கிறேன்னா என் வேலை, அதனால தான் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், அதில் உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவன். இவனும் இல்ல இப்ப பேச வேணாம் அப்புறம் பேசிக்கலான்ட்டு இது பண்றான். வண்டி தின்னு போ ப்ரோ. வண்டி ப்ரோ எங்க போனேன்னு சொல்லியே சார். எங்க போகணும்னு சரியா சொல்ல தெரியல. வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே போகணும்னு தோணுது. எங்கன்னா போறவன்லயே கூட்டிட்டு போவானுங்க. ரைட்டு ப்ரோ எங்க போறது எப்பரா போறீங்க? நான் கூட போட மாட்டானுங்க. போற பாத்துக்கலாம். ரவுண்ட் அடி போடே ஜாலியா. ஆகா பாத்தியா கைஸ், ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா பைபாஸில் காரை நல்லா தான் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஒய்ஃபான தீபக் பார்த்தீங்கன்னா வந்து வழி சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக தான். ஏன்னா ரொம்ப நேரமாக ஸ்மூத்தாக போதே அப்படின்னு நினைப்போம். அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ரோ இதெல்லாம் வந்து கார் கீரத்துன்னு சொல்லிட்டு என்ன பண்றது ப்ரோ? ரைட்ல போய் ஐயோ இது பெட்ரோல் நினைக்கிறேன். என்ன பெட்ரோல் இல்லையா? ஐயோ Dash came on. What? ஏய் டேஷ் கேம் ஆனா இருக்கேன்டா. வேற போறாங்க ப்ரோ. டேஷ் கேம் ஆனா என்னன்னா I could feel car struggles on the hills. மலை மேல ஏற கஷ்டப்படுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அண்ணே யாருக்கு ஆன் அடிக்கிறாங்க. யாரோ ஆன் எவடா அவன்? ஏய் What? அண்ணே ஸ்பீடா போடுவா ப்ரோ. ஸ்பீடா போட சொல்றாங்க ப்ரோ. நம்மள அதான் ப்ரோ போ ப்ரோ இவரதான் ப்ரோ போதி இது வேகம். ப்ரோ ஜஸ்ட் கோ அரவுண்ட் மீ ப்ரோ. ஏய் அவ்வளவு வலி இருக்குடா. வாட் இஸ் தி ரைட் வே? ப்ரோ ரைட்ல போ ப்ரோ. லெஃப்ட்ல ஓடிடு ப்ரோ. ரைட்ல போ ப்ரோ. லெஃப்ட்ல ஓடிடு ப்ரோ. டேய் போயடா கோபால். மணியா போன
ஃபாலோ பண்ணி வரானே அவன். மேப் எடுத்து பாரு எங்க போகணுன்ட்டு. டேய் அண்ணே நேரா தான் போக சொல்லுது. ரைட்லயே போன நீ லெஃப்ட்ல போகாத, ரைட்லயே போ ப்ரோ. அவனுக்கு வழி விடு ப்ரோ. அவனுக்கு டேய் லெஃப்ட்ல ஏறி போனடா, ரைட்ல ஏறி போனா பாரு. கோப்பா டிராபிக் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? Like, relax, bitch. Damn. என்னப்பா லெஃப்ட்ல போறதுக்கு அவ்வளோ வழி இருக்கு, இருந்தாலும் இவர் ரைட்ல தான் ஏறி போவாரு போல. நம்ம புது வீட்டுக்கு போறதுக்குள்ள இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பிரச்சனையை பார்க்க போறோம்னு தெரியல. கரெக்டா 8:52க்கு பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வர வந்து மக்கார் பண்ண ஆரம்பிச்சிடும். வண்டியை நம்ம கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெடி பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வழியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பங்க் மட்டும்தான் இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா காட்டுக்கு நடுவுல இருக்கு. ஸோ இது உள்ள போயிட்டு நமக்கு ஏதாவது மெக்கானிக் கிடைக்கிறாங்களத பார்க்கணும். நம்ம வேற வழியில அங்க போய் முன்னாடி இந்த புகை ஆரம்பிச்சு பாருண்ணா. இங்க வா யோ இரியா பாரு. ஆமா வண்டியை நம்ம வந்து ரெடி பண்ணி ஆகணும். வாங்க போலாம். என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் வா. எக்ஸ்பெக்ட் நத்திங் குட் ப்ரிப்பேர் ஏதோ உள்ள அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் மாதிரி உள்ள போவோம். எல்லாம் ப்ரோ ரெக்கார்ட் இது ப்ரோ. ப்ரோ யாருமே இல்லையா? ஏய் யாருமே எங்க ப்ரோ? என்ன ப்ரோ இல்ல இருட்டா இருக்கு, எப்படி தட்டு வருவேன்? போகிற பாத்தேலாம். டாஸ்க் உள்ள போட்டியானா? ஆமா. ஓகே ஓகே. எங்க போணுமா இப்போ? இங்க இங்கதான் இங்க சவுண்ட் கேக்குது. போலாம். என்ன வராச்சு? முதல்ல நான் வந்து திக்கு நிக்கிறோம் பைத்தியக்காரன். ஏய் ப்ரோ Howdy do. I'm afraid the pumps are all வண்டி dry ரெடி now. பண்ணும் ப்ரோ. எனக்கு Expecting a tanker in the morning though. bro we Hey, are என்ன not சொல்லுங்க? here for gas, our cars need fixing போலாம். ப்ரோ போடு ப்ரோ, நீ தான் போணும் போல. Actually, Bottom. we were driving up and had a light come on in the dash about 20 minutes back. It's புகை the- வந்துச்சுங்க. the புகை. red one. We were hoping someone here could take a look. வண்டி ரெடி பண்ணியோ மாட்டியா? Temperature light? டெம்பரேச்சர் நான் சொல்றேன். ஐயா I அதேதாங்க. honestly couldn't tell you. You folks ain't from around here, huh? நீ எங்க போறணும் சொல்லுவானா? நீ எங்க போறணும் சொல்லுவானா? ஜஸ்ட் Yeah, பாத்தீங்க no, we were ஐயோ just எங்கேயோ passing போறோம். through. உனீனா Why'd you ask? இல்ல பார்க்கர் பண்ணுவோம் இதுல நாங்க. எதுக்கு அதெல்லாம் கேக்குறீங்க? Ah, no reason. ஒரு ரீசனும் I don't கிடையாது. see a lot of இன்னொன்னு சவுண்ட் போறானுங்க. nothing. Scratch Creek's a long way from anywhere you could have been headed. நீ இந்த கேம் பேரு அதான் ஸ்கிராட்ச் கிரேக். Alrighty. I'll come take a look at that car for you. ஓகே கம் ஆன் ப்ரோ. Follow me. Thank you so much. Cars in the front. This way. வாங்க போலாம். Right there. I was just doing some scraping work. மோனின வாங்க நீங்க. பின்னாடி நான் வந்து சும்மா ஸ்கிராச் போட்டுறத பார்த்தேன்டா. வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ, வண்டியை பாருங்க ப்ரோ, எந்த நிலைமையில இருக்கு பாருங்க ப்ரோ வண்டி. வாங்க ப்ரோ. திபு திபுன்னு எரியுதையா. வாட் ஹேப்பன் டெஸ்ட்ன்றா கார் ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் we are going in the middle of nowhere. என் ஃப்ரெண்ட் கேக்குறானா என்னாச்சு? கார் நட்டுச்சுன்றேன். நல்ல வேலை மெக்கானிக் பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாரு. அவ்வளோதான், நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடும் அப்படின்னு நினச்சா சம்மந்தமே இல்லாமல் ஓனர்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை ஒருத்தன் வருவான். Get on up here. Yes, இங்கேருந்து boss. வான்னு கூப்பிடுறான். பாஸ் பாஸா? Y'all stay right here. இங்கே இல்ல, எங்கே நான் வருவேன் இருக்குன்றான். நீ வா ஒரு சென்டர் போலாம் வா. பதுங்கி இருந்து போகுதல், பதுங்கி இருந்து போகுதல், திரும்பி திரும்பி போகுதல். அண்ணா அப்பா எனக்கு மெசேஜ் பண்றாருண்ணா. என்ன சொல்றா கேளு. அண்ணே எனக்கு பாக்குறானுங்க நம்மள. அண்ணே ஏன் ஒரு உட்காந்து ஒண்ணே அண்ணே எங்க அண்ணே அங்க ஒரு பேர் மச்சா. ஏய் மொட்டை டேய் யாரா பேதுற மொட்டை. ப்ரோ ப்ரோ கம்முனு தான் ஒரு பேசுறேன். ஒரு பசங்க ஏதோ திட்டுறான் போல. நான் ஒரு வாயில வாங்கி நீ இந்த வாயில வாங்கி 2 பேர் சேர்த்து வாயில வாங்கிடா. சேஃப்யூன்றாரு. அப்போ அந்த இது குட் பி டிராஃபிக் ஓகே. அண்ணே உனக்கு யாரா மெசேஜ் பண்ணானா? அண்ணே சும்மா நினைச்சு ஒன்றே பேர் சுத்திரண்டா அவனுங்க. அண்ணா அவரா ஓட்டு 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 நம்ம ஃபாலோ பண்ண தெரியக்கூடாது.
அந்த மொட்டை கிட்ட பல மணி நேரமாக இந்த மெக்கானிக் என்ன பேசினான்னு தெரில. ரெடி பண்ண முடியும்னு சொன்ன அவன் பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வந்துட்டு ரெடி பண்ண முடியாதுன்றவான். எனக்கும் தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஷாக்கு. I took another. Okay. We can't fix the car. என்னது ஏய் என்னடா இவன்? இதை நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். That's not what you said earlier. Yeah, the engine's in worse shape than I thought. It looks like the head gasket is about to go out. The whole thing's kind of messed up. You said you had the You parts. had the parts. நீங்க We பார்ட் don't. இருக்குன்னு சொன்னீங்க, பட் இல்ல Not எங்கிட்ட for இருந்தான். இவன் என்ன பேசுற மொட்டையை பாக்குறான். இப்போ நாங்க என்ன பண்றது? What do we even do now? We're all the way out here. It'll be all right, folks. Buck is gonna call his old pal Bill. He used to be a mechanic here, but retired a few years back. இப்படி நாங்க மெக்கானிக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கிருந்து மொட்டை ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஒரு பக்கம் கத்துவான். ஏய் அவன் பேசுறான்டா. We can't help. Harry'll do a little patch அவங்கிட்ட போனா பாருப்பான். That'll get ours bills out. But if you try to get back on the highway, you're looking at a catastrophic engine failure. Tabus crack oikinim bomla. Mohinozu unakasa. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மொட்டை ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து இந்த வண்டியை வந்து இங்க ரெடி பண்ண முடியாது. இங்க பெல்லின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல வேற யாரோ இருப்பாங்களாம், அவங்க கிட்ட போனீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. இவங்களால முடிஞ்சது வண்டி ஓடுற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மெக்கானிக் பாத்தீங்கன்னா வந்து சரி பண்ணி கொடுப்பாரு. ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா பெல்லியை பார்க்க போறோம். இப்பதான் பாத்தீங்கன்னா இந்த உண்மையான கேமே பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்க போதே. வெயிட் பண்ணி பாருங்க. பில்ஸ் ஹவுஸ் கிட்ட போக சொன்ன அந்த பையன். அதான் ப்ரோ, அப்போ இவனுங்க கார் ரெடி பண்ணல ப்ரோ. காரு கொஞ்சம் தூரம் போற மாதிரி பண்ணி கொடுத்துக்கிறானுங்க. நாம இந்த இதை வச்சுன்னு இது பண்ணோம். வழி சொல்லு. எனக்கு தெரியாது சத்தியமா. இங்க ரோடே பாரு எப்படி இருக்குன்ட்டு. அதான் கேட்டான், ஏதோ டேக் லெஃப்ட் டு ரைட்டுன்னா. அதானே கேட்டேன், என்ன சொன்னான்ட்டு 2 வாட்டி கேட்டுருந்தான். ஆனா என்னமே புரியல எனக்கு. டேய் என்னடா என்ன ப்ரோ? ஒரு என்ன ப்ரோ தெரியலையே, இதுதான் ஏரியா மாதிரி இருக்கு. மறுபடி இது போக ஆரம்பிச்சுனா என்னன்னா மியூசிக்லாம் வருது. எனக்கு தெரிஞ்சு அப்போ கடை தானே போயிட்டு இருக்கோம். அந்த பில் அப்பா மெசேஜ் பண்றாரு எனக்கு. டேக் இட், டோன்ட் லீவ் மீ ஹேங்கிங். யூ ஃபவுண்ட் எ மெக்கானிக் ஷாப் மீட்டர் டிரைவிங் ஹியர். நீ அப்பாட்ட சொல்லிட்டோம் நம்ம எங்க இருக்கோம். ரோஸ் போயிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்பா வந்துருவாரு சரிங்களா? விட்டு வரவர் என்னன்னு காரு போக மாட்டேங்குது, முக்குது. அண்ணே அப்பா மெசேஜ் பண்ணிடுற மறுபடியும். லெட் மீ நோ தி மெக்கானிக் சேஸ் ரைட் டிட் நாட் இன்டராக்ட் வித் பீப்பிள் யூ டோன்ட் ஹவ் டு. நம்ம யார்கிட்ட பேசணுமோ அவங்க கிட்ட பேசணும்ன்றாரு. நான் நிறுத்திட்டேன். பிரியா ப்ரோ நிறுத்தினேன் ப்ரோ. இது மாதிரி வழி இல்லை ப்ரோ. இதான் ப்ரோ, அந்த வீடு தான் ப்ரோ வந்திருக்கோம். நம்ம ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது பாரு. எங்கேயோ போற? லைட் இது தானே சித்தியா? எடுக்கல, வா போலாம் வா. ஈவில் டெட் மாதிரி இருக்கடா அந்த வீடு பார்க்கறதுக்கு. ஹலோ காலிங் வரலாம் இல்லையாடா? அண்ணே எங்கேயோ போற? வீட்டை சுத்தி திருடுற மாதிரியே போற. வாயா கவுத்தட்டவா? இல்ல கவுத்தனையோ என்ன பண்ற? அடி விடுவோம் பீச்சில். The morning star sees the lies you spread, and his wrath will find you in the air. I will be the instrument of his wrath myself if you don't get off my porch. You got the wrong idea. Whoa, I think you got the wrong idea. You're not from the new temple. New temple. Yeah. The guy from the gas station sent us here to talk to one of his friends. Well then, what do you want? எங்களுக்கு கார் ரெடி பண்ணனும். Looking for bill Look, we were just passing through. Okay. Our car's got a problem. We were looking for a guy named Bill. Bill கூப்பிடுங்க. Billy boy, someone waiting you at the door. பாட்டு பாடுறாவே. ஆயாடா இது. ஏய் ஓடி போய்.
வேலி பாய். வயலி வாய் மடிபா நான் ஃபர்ஸ்ட் ஐடியே கேட்டேன் மூடி நின்றுன்றான். வேலி பாய். யாருக்கு தொப்ப வச்ச மாடு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இந்த பில் பாயை பார்க்க வந்தா இந்த பையன் பார்த்தீங்கன்னா வந்து நான் காரை நைட் டைம் ரெடி பண்ண மாட்டேன், மார்னிங் தான் ரெடி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிடுவாரு. இப்போ நாங்கள் நைட் எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு கேட்டால் ஒன்று காரில் தூங்குங்க இல்லை எங்கன்னா ரூம் எடுத்து தூங்குங்கன்ற மாதிரி சொல்லுவார். பட் நம்ம இந்த பிளேஸுக்கு புதுசுன்றதுனால நமக்கு எங்கே ரூம் இருக்குது எதுவுமே தெரியாது. அப்போ தான் அந்த கோளாறு ஆயா பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே மிஸ் ஜூலியான்னு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ரூம் வச்சுருக்காங்க, அங்கே போய் நீங்கள் தங்குங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் வேறு கொடுப்பாங்க. இப்போ நம்ம அடுத்து யாரை மீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஜூலியாவை தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். ஒரு விசித்திரமான ஊர்ல தங்கறதுக்கு இடம் இல்லாம கார்ல தூக்கிட்டு போக மாட்டாங்க. என்னங்க பண்றீங்க? ஏங்க அது ஒரு விதமான நிஞ்சா டெக்னிக். நிஞ்சா டெக்னிக்கா? ஓ நான் யாராவது இப்படி இது இதுல எப்படி நந்து போனாங்க இவங்க? என்ன லெஃப்ட்ல பாரு, இங்க பாரு, இங்க வாயா. காலேஜ்ல அதுதான் வா போலாம். ஏதோ பண்ணிடுறானுங்க பைத்தியக்காரனுங்க. ஐயோ கீழே வலிச்சு எனக்கு ரூட்டு தெரில. கரெக்டாக தான் போறியா ஆலன்? நம்ம தப்பா போற ப்ரோ, தப்பா போற ப்ரோ. கரெக்டாக இருக்கேன்னு செக் பண்ணு ஆலன். நம்ம சரியான வழி தான் போயிட்டு இருக்கோமா? கரெக்டான வழியில போயிட்டு இருக்கோம். கூடயே வாங்க. அண்ணே ஈவல் டேட் வர மாதிரி ஸ்கிராட்ச் கிரீப் இதுதான் கேமோட கான்செப்ட். இங்க தான் நமக்கு ஏதோ அண்ணே ஆகும். வரும். டேய் வரும்போது பிரிட்ஜ் உடைஞ்சிரும் பாரு. யூடியூப் வர மாதிரியே போயா முடி. கீழே வாட்டராடா? ஆமா தண்ணி. ஓ தண்ணி இருந்தாலே பிரிட்ஜ் போடுவாங்க. நிறைய பிரிட்ஜ் போடுவாங்க. இல்ல மேலே கடக்கத்தூர போடல, பள்ளமா இருக்கிற ஏரியாவை. டேய் ப்ரோ, மணி 9:58. ப்ரோனாச்சி கண்டுபிடிச்சுமா? என்னதுண்ணா? எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? தெரியல எனக்கு ப்ரோ. இந்த வீடு வந்துருச்சுங்களா? The old house at அண்ணே போகுது ப்ரோ. ஏய் கார் இது குறுக்கு வழி போறேன். இது ஸ்கிராட்ச் குறுக்கு வழி. லுக் பிகர் than the expected. Stay with us. The clean beds, hot meals, no vacancy elsewhere. தாராளமாகுதுப்பா வீடு. ஆஹா எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க போனா ப்ரோ. பார்க்கவே கொடூரமா இருக்கு ப்ரோ இது வீடு. நம்மள மாதிரி யங் கப்பிள்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க போல ப்ரோ. யங் கப்பிள்ஸ்க்கு இங்கே என்னடா வேலை? இந்த மாதிரி தங்கலான்ட்டு தான் நைட்டு. இங்கே பாரு, ஆஃப்டர் த லாங் ஹை ரியலி டு பீன் போட்டிருக்காங்க. எங்கடா போயிட்டு இப்போ வந்து ஒன் போகிறது? மேலே 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 வந்தாலும் மூவ் மேக்ஸா? அண்ணே கவுத்தே சிறுபாடி பாட்டி மாதிரியா திட்ட இது வரைக்கும் நம்ம பார்த்த மூஞ்சிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மங்களகரமான மூஞ்சினா அது இந்த மிஸ் ஜூலியாவோட மூஞ்சி தான். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இல்லாத போலாத மொக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே தான் பாத்ரூம் போகணும், இங்கே தான் தண்ணி குடிக்கணும், இங்கே தான் பாய் போட்டு படுக்கணுன்ற வரைக்கும் ஃபுல்லாக மொக்கை போட்டுட்டு இருப்பாங்க இந்த ஆயா. நமக்கு வேறு பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறி வந்ததால் பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்துடும். அதனால் ஜூலி ஆயா கிட்டே கேட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம். Have a seat, sweetheart. Make yourself comfortable. I'll go check on your room and be right back. ஆயா பாத்ரூம் போகணும். Excuse me. Is there a restroom I could use? Yeah, it's in the back by the kitchen. Thank you, Aya. இந்த வாட்டி அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு வேணாம். அமர மாரே இவர மர்கையா, நீ இவர மாரே அமர மாரே இவரே மர்கையா. ஆஹா, ஒரு பெரிய மலைப்பகுதி ஏறி வந்ததுக்கு அப்புறமா ஆனா கைஸ் யாரோ வெளியே பேசுறாங்க. என்னடா பேசுறீங்க?
இப்போ பாத்ரூம்ல இருக்கிறது தெரியாம இவனுக்கு 2 பேர் பாத்தீங்கன்னா வெளியே இருந்து ஏதோ பேசிட்டு இருந்திருக்கானுங்க. பட் என்ன பேசிட்டு இருந்தானுங்கன்றது தான் புரியல. ஒரு வழியா பாத்தீங்கன்னா மிஸ் ஜூலியா வந்து நமக்கான ரூம் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா வந்து என்னென்ன வசதிகள் இருக்கு எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வள கொலன்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம +0 வந்து ப்ரெஸ் பண்ணி கால் பண்ணோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிவிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா தீபக் ப்ரோ குளிக்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூமுக்கு போவார். பாத்ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்துட்டு டவல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார் குளிச்சுட்டு இருக்கும்போது. சரி நம்ம தான் ஜூலியா சொன்னாங்களே 0 ப்ரெஸ் பண்ணி வந்து நம்ம கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு 0 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஸ் ஜூலியாவுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவேன். பட் மிஸ் ஜூலியா என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வேலை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க, அவங்களை எழுப்பி வேலை வாங்குறது எனக்கு சரியா படல அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லவங்க மாதிரியே பேசுவாங்க. உங்களுக்கு டவல் வேணும்னா இங்கே பக்கத்து சர்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா அங்கே லாண்ட்ரிக்கெலாம் போடுவோம், நீங்களே போயிட்டு இந்த டவலை வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களால் முடிஞ்சான்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருட்டில் இந்த நைட்டில் ஒரே ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த சர்ச்சுக்கு போய் டவல் எடுத்துகிட்டு வரணும். வாங்க என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். கைஸ் வந்துட்டேன். அது இருக்கு பாருங்க சர்ச்சு. நான் நினச்சேன் இந்த பக்கம் தான் வரணும் அப்படின்ட்டு. ஏன் வரேன் டாடி, அதுவும் ஒன்று முடியாதா, அதுவும் விட்டு போகலான்னு பார்த்தேன் நல்ல பிள்ளையா. கைஸ் சர்ச்சோட பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டவல் இருக்குது. நம்ம டவலை எடுத்துகிட்டு வர்றது தான் பார்த்தீங்கன்னா மேட்டர். பட் சென்டராகவே போகலாம். பட் எந்த பக்கம் வே இருக்குதுன்னு தெரியல எனக்கு. 2 பக்கம் வே பிரியுது. ஓகே அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் தான் வே இருக்குது போல். நீங்கள் தீபக் குளிக்கிறத பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கேருந்து பார்க்கலாம் பாருங்க. அங்கே பாருங்க ஹாய் பாருங்க, அவன் பாருங்க எகிரி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க அந்த பையன். எங்கள் அப்பா வேற சும்மாவே இருக்க மாட்டாரு, மெசேஜ் பண்ணிருப்பாரு போல. ப்ரோ இன்னும் ப்ரோ கிரேவியோடு புதைச்சி வச்சிருக்கிறதெல்லாம் வச்சிருக்கீங்க அடம் கொய்யால. வந்துடுற தீபக் கவலைப்படாதீங்க. நாளாக இருந்தேன்னா குளிச்சுட்டு அதே ட்ரெஸ் போட்டு வெளியே வந்துடும், வேலை முடிஞ்சு. எதுக்கு டவலுக்கு வரலாம். சர்ச்சோட பேஸ்மெண்ட்ல என்னடா வேறு பயங்கரமான பிஜிஎம்லாம் போடுறீங்க. நோ விட்டுருண்ணா, ஓப்பன் த டோர். இங்கே தான் கைஸ் பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து டவல் இருக்கும். பட் ஆனால் சர்ச்சோட பேஸ்மெண்ட் எங்கே போகிறது? கமாண்ட்ரா உன்னால் முடியும். இதுதான் கைஸ் பேஸ்மெண்ட்டு. இங்கே தான் ஐ ஹாவ் ஆல்வேஸ் ஹேட் ஃபியர் டு பேஸ்மெண்ட். ஆமாம் எல்லாருக்குமே ஃபியர் இருக்க தான் செய்யும். வாஸ் நாட் அபவுட் டு கோ பேக் எம்டி ஹேண்டட் ஆஃப்டர் கம்மிங் ஆல் திஸ். பேஸ்மெண்ட் போகிறதுக்கு இந்த பையனுக்கு பயமாக இருக்குமா? ஆனால் நமக்கு அந்த பயம் கிடையாது, நம்ம வந்து எல்லா பேஸ்மெண்ட்டும் போவோம். சி என்னடா டோர் உள்ளே போகுதுன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்த்தேன் நான். பேசி எது பார்க்க டவல் மாதிரி இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? டவல் மாதிரி எதுவுமே இல்லை. மேபி இது டவலாக இருக்குமா? இது டவலா? ஏன் என்னால் எந்த டவலுமே கேரி பண்ண முடியல. ஒருவேளை இதில் தான் போட்டுக்கிட்டு வச்சுருக்கா அந்த ஆயா. இதுவும் டவல் இல்லை, இதுவும் டவல் இல்லை. ஏன் என்னால் எதையும் எடுக்க முடியல. ஓகே இதுதான் டவலு. பெஸ்ட் டவல் எடுத்த உடனே இது ஒரு சத்தம். டோரை திறக்கிற மாதிரி சத்தம். என்னது? ஐயோ சும்மா எதுக்கு சும்மா என்ன பயமுத்திட்டே இருக்க நீ? போட்டா என்ன ஒரு மாதிரி இருட்டாகுது. இது நான் க்ளோஸே பண்ணலையே. ஏய் யாரா லாக் பண்ணுது? ஐ வுட் நாட் ஓப்பன். இட் சீம்டு மோர் paranormal rather than something scary on a tangible level. I did not know what to do. அதுதான் எனக்கும் தெரியல, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்கிறான் அந்த பையன். ஐயோ கைஸ் டெஸாக்கு பேசாமல் டெக்ஸ்ட் பண்ணலாம் கைஸ். டெஸா இந்த மாதிரி நான் உள்ளே மாட்டிக்கினேன், ஐ எம் லாக்ட் இன் த பேஸ்மெண்ட் ரூம். அவன் ஒருத்த ஃபக்குன்றான் அந்த பையன். கேன் யூ ஆஸ்க் ஃபார். கரெக்டாக அந்த 2 மெசேஜ் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் இல்லை. ப்ரோ டெஸா மெசேஜ் பண்ணுது ப்ரோ. டே கோபால் என் மெசேஜ் தெரியுதா என்னாச்சு? இப்படி மெசேஜ் பண்ணுறான். டேய் மாட்டிக்கிட்டேன்டா கோபால்ன்ற அண்ணன். டேய் எதனா பண்ணி காப்பாத்துற. டேய் இவனடா வாட்ஸ்அப்ல சேட் பண்ற மாதிரி சொல்லு ப்ரோ. என்ன ப்ரோ இது? ப்ரோ காப்பாத்து ப்ரோ. அவன் வேற உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான், உயிரை வாங்குறான். ஐயோ ஓடிச்சேருக்கே உன்னை
எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் இங்க என்னடா இப்படி ஒரு வழி இருக்கு? இது நான் முன்னாடி ஆனா வந்து நான் டச் பண்ணி பார்த்தா நான் ஓப்பன் ஆகல கீஸ். இப்போ மட்டும் அப்படியே டச் ஓப்பன் ஆகுது. டடரடன் டடரடன். ஓகே இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து கிரியேட் பண்ணிச்சேன் சர்ச்சுக்கு. ஐ குட் பிலீவ் வாட் ஆக்சுவலி சார்ஜ் லைட் வேற ஆஃப் ஆகிட்டு இருக்கு. ஏன்டா கத்துற? இந்த பக்கம் ஒரு வழி போகுது. நான் ஒரு சவப்பெட்டியா? தீபக் வேற அங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பையனுக்கு வேற திறந்து விடணும். அவன் வீட்டு வெளியே வேற யாரும் நிக்கிறானுங்களாம். கைஸ் ஏதோ மேலே ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறி போகுது. இது எங்கே திருப்பி விட போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லாக்கா. டேய் மறுபடியும் சொல்றாங்க வெளியே விட மாட்டீங்களா ப்ரோ? இவருங்க ஏன் பயப்படுற? கைஸ் ஒளிகிற மாதிரியான இடம் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2 இடத்துல ஒளிகிற மாதிரியான இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கதைன்றது தான் தெரில எனக்கு. ஒருவேளை இங்கே வந்து ஒளிஞ்சிக்கணுமா என்னன்னு தெரியல. எவனா வருவானா? இல்லை இங்கெல்லாம் ஒளிய முடியுமா ப்ரோ? சமாதியில் வேணா ஒளிவானா ப்ரோ? இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். நம்ம காலி பண்ணிட்டு அந்த பழைய வீடு மாதிரி இருக்குது. ப்ரோ டெஸ்ஸா மெசேஜ் வந்து டெஸ்ஸா வேற எதனா ரூட்டு தெரியா? என்ன வேற எதனா ரூட்டு தெரியான்றான் இவன். ஏரே காய்ஸ் ஐ ரியலைஸ்ட் டு அன்லாக் தி டோர் ஓப்பன். இது யார் ரூம் இது? என்னடா லாவண்யா கோபால் யாரா நீ? What the hell are you doing down there? What was I doing down there? Maybe fix your doors before blaming me. I was stuck getting the towels. ஒரு டவல் எடுக்க போயிட்டு நான் எவ்வளோ பாடுபட்டேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஆனால் கதைப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நடந்த விஷயத்த நம்ம தீபக் கிட்ட பற்றின வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் யார் இந்த கதையில் நம்மளோட ஒய்ஃபு. அவன் பயந்துடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் நாட் டெல் டெஸா, நம்ம டெஸா கிட்ட சொல்ல வேணான்னு சொல்கிறான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். சரிங்களா? ஷி வுட் வாண்டட் டு அஸ் அவுட் ஆஃப். நம்ம தீபக் கிட்ட சொல்ல தேவையில்ல இது சரியா இந்த மாதிரி நடந்த விஷயங்களை. நீங்க வா ஆள் இல்லை நேரம் நீ என்ன பண்ணிட்டு வாடா இங்க நினைக்கிறான். அண்ணே தெரியல எங்க போற திடீர்னு உட்காந்து கவுத்தட்டு தானே டக்குனு ஏந்து கவுத்தட்டுறானே. ஓப்பன் அப்னு வேற சொல்றானே அவன். கோபால் Are you okay? சரி டவல் இது எங்க வைக்கிறது? டவல் அங்க இந்த டவல் நாடா இது நான் இங்க போட்டான் போனா. ஏன்டா இது மொழி தேவன் வெளியே வந்துடல மெதின தவன் வில்லியம் சார். என்னதுண்ணா? ஏன்னா 3 தூங்குறப்பா. அதுவும் 10 மணிக்கு சாஞ்சிட்ட. அவள்தான் நீயும் படு ப்ரோ. அவள்தான் Okay. கணு தூங்க மாட்டாங்க. All right. சுத்துதே அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய் நான் இரும்புறேன். You okay? யா செத்துரும் போலையே நாளைக்கு தாங்காது போலையே. என்னடா இது? டேய் நரகத்துல விட்டாங்களா? காவத்து கேக்குதுடா? டேய் நான் பேசிட்டு இருக்கேன். டேய் என்னடா திவக்? டேய் நான் பேசிட்டு இருக்கேன். என்னடா இது கனவா? இது கனவானாலும் தெரிஞ்சு கனவு போல. கனவுல கம்ஸ் அது எதுவும் மார்க் பண்ணி காட்டுறாங்க பாருங்க. அங்க போ சொல்றாங்க. அது நம்ம போன இந்த சர்ச்சு மாதிரியே தான் இருக்கு லைட்டா. ஆனா இவனுக்கு எதுக்கு மாதிரி நடக்க போறானு கனவுல?
என்னால் மவுஸையும் திருப்ப முடியல, இதுவும் பண்ண முடியல. ரைட் லெஃப்ட் திருப்ப முடியல கைஸ். ஏதோ ஆயிடுச்சு. வாட்? என்னாச்சு? எஸ்ஸா எங்க? டார்ச் எங்க வச்சேன்? டேய் லாவண்யா கோபால், யாரா நீ? டேய் இதா. Open the door. Boo, I need to tell you something. ப்ரோ வெளியே வா. வந்துட்டேன். ப்ரோ கமான். ஆர்கஸ் வாஸ் நாட் a light sleeper. யோ வெளியே வாயா. யோ கோபால், கமான் பை கமான். சந்து ப்ரோ, யூ கேன் breathe. We need to go right now. என்னது எங்க போனோம்? Get out. Go, go, go. எங்க ஓரன் போட்டுட்டு ஐயோ விட்டு போறியா பெரிய நான் தெரியலடா. அண்ணே ஓடாம ஓராதீங்க எங்கடா ப்ரோ? கமான் சீக்கிரம் தர ப்ரோ தோந்துட்டு வா கமான் They came this way. Poking around down here. ப்ரோ வெளியே வா ப்ரோ. நான் மைக்கை மட்டும் சொல்றதுக்கு இது போலாமா? ஓடலாம். அப்படியா ப்ரோ? ரெடி. வாடா டேய் வாடா. ப்ரோ வந்துடலாம் வா ப்ரோ. We can do this ப்ரோ. ஏய் கண்ணு தெரடா. நான் திடீர்ல வா எனக்கு தெரியுது ஓரளவு. ஓடியா லோடு பார்த்துட்டு சீக்கிரம் வா. வேணா அந்த வழியை பார்த்து நான் சீக்கிரம் வேணாம். வந்துட்டேன் ஓடு. டேய் ரோட்ல இன்னைக்கு பார்த்து அனுப்பி இருட்டாகுது ப்ரோ. வா பார்த்தலாம் வா. எப்பா கண்ணு சுத்தமா தெரியல. டார்ச் எடுத்து கீழே போட்டான் ப்ரோ. என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் கூட வந்துட்டு தான்டா இருக்கேன். வாய் அப்புறம் திரும்பி பார்த்துருவேன். வேணா கூட வேணாம். உள்ள வேணாம். உள்ள சீக்கிரம் உள்ளாயா. Hey. I know this isn't the right time. But I love you. God, I love you so much. I should have said it 1,000,000 times. I really should have. I dragged you into this. Not right now. I love you too. So much. Oh,
her a second. What's the problem? She's asking for you. Get in here. Huh? நான் வெயிட் பண்ணி நான் இந்த இது அன்புக் பண்ணிட்டு வரேன். அன்புக் பண்ணிட்டேன். வண்டி எடுத்துனா வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம். வாடா கோபால் வாடா கோபால் முடிஞ்சாந்து ஓடி போறா. ஏய் கோபால் டேய் வாடா முடிஞ்ச கட்டி தூக்கிறடே கோபால் டேய் ஒழுங்கா ஓடினா சொல்லிக்கிட்டு போறியா? உனக்கு பாப்பே பயமாகுது எனக்கு. கைஸ், இது வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம ஒரு ரெக்கர் ஆட்டை பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய டைலாக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் சீன்ஸ் ஸ்கிப் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா இது ஒரு 2 மணி நேரம் கேமு. இதை கம்மியாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கணும் ஒரு கம்மியான நேரத்தில். ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லைன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.